வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகரி அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர்வு என்ன மாதிரி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணிங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நேற்று நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, நேற்று நம்ம ஒரு எல்லோ ஜோன் போட்டிருந்தோம். இந்த ஜோனுக்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆனால் நேற்றோட டே ஹை அது வரைக்கும் மார்க்கெட் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு நம்ம வரைபடமும் கொடுத்துருந்தோம். மார்க்கெட் அதை போல் பார்த்திங்கன்னா கேப் அப் ஆகி நம்மளோட அந்த ஜோனுக்கு மேலே இருந்தாங்க. வழக்கமாக சொல்லியிருக்கோம், எப்பவுமே ஒரு பிரேக் அவுட் நடந்தால் 5 மினிட்ஸ்க்கு மேலே ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் மேலே பிரேக் அவுட் நடந்தால் நம்ம என்ட்ரி எடுக்கலாம்னு சொல்லிட்டு, அதுபோல் பார்த்திங்கன்னா கிளியராக இன்றைக்கி 5 மினிட்ஸ்க்கு மேலே பிரேக் அவுட் நடந்துச்சு. நம்ம சொல்லியிருந்தால் டேவோட ஹை அது வரைக்கும் மார்க்கெட் ரீச் ஆகிட்டு அதுக்கு பிறகு பெருசாக மூவ்மெண்ட் இல்லை, அப்படியே ஃபுல்லாகவே சைட்வேஸ்லேயே மார்க்கெட் இன்றைக்கி ஃபுல்லாக முடிச்சிட்டாங்க. சரி, அடுத்து என்ன மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு நம்ம டே கேண்டில் வச்சுப்போம், என்ன மாதிரி வியூ நடந்திருக்குன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இதெல்லாம் அழிச்சிருவோம். டே கேண்டில் பொறுத்தவரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்க, நேற்றோட கேண்டில் எண்கள் பண்ணி மேலே மார்க்கெட் முடிச்சிருக்காங்க. அது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயந்தான், மார்க்கெட் மேல் நோக்கி முடித்தது. இருந்தாலும் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு அப்சைடு போகிறதுக்கு வாய்ப்புன்னு பார்த்தோம்னா குறைவு தான். அது என்ன காரணம்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி டே கேண்டலோட வியூஸ் எப்பயுமே நம்ம வரைவோம். ப்ளூ கலர் டே கேண்டில் ஹையிலையும் லோலையும் ப்ளூ கலர் மட்டும் மாற்றி வச்சிடறேன் ஃபஸ்ட்டு. இப்போ 15 மினிட்ஸில் வச்சுட்டு என்ன மாதிரி நகர வாய்ப்புன்னு சொல்கிறேன். இப்போ அடுத்த மூமெண்ட்ஸ் பார்த்தோம்னா, இந்த எல்லோ பார்டர் கீழே எல்லோ பார்டர் கீழே இருக்கட்டும். இது ஸ்டாப் லாஸ் லைனாக வச்சுக்க வேண்டிய. இது பிரேக் பண்ண மறுபடியும் மார்க்கெட் கீழே போகிறத வாய்ப்பாக இருக்கும். இங்கன்னா 18,900 விட்டு திருப்பி இறங்க, அதாவது இன்னையோட லோவை பிரேக் பண்ணாலே மார்க்கெட் மறுபடியும் கீழே போகிறத வாய்ப்பு இருக்கும். ஆனால் மேல் நோக்கி போக வாய்ப்புன்னு பார்த்தோம்னா, நம்ம இன்றைக்கோட டே ஹையில் ஒரு பாக்ஸ் போடுவோம். இந்த எல்லோ பார்டருக்கு மேலே மார்க்கெட் மறுபடியும் ஓப்பன் ஆனால் மார்க்கெட் மறுபடியும் மேலே போகிறது வாய்ப்பு இருக்கும். இருந்தாலும் இந்த 19,175 அப்படிங்கிற இந்த லெவல்ஸை தாண்டினா மட்டும்தான் மார்க்கெட் மறுபடியும் மேலே போகிறது வாய்ப்பு இருக்கும். எதனால் இந்த லைன் போட்டிருக்கோம்னா, இந்த ஒரு ட்ரெண்ட் லைன் நேற்று சொல்லியிருந்தோம், 1 ஹவரில் ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கோம், ரோஸ் கலர் லைன். இதை பிரேக் பண்ணிவிட்டு அடுத்து இந்த லைனை தாண்டினா மட்டும்தான் மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இப்போ லெவல்ஸ்ன்னு பார்த்தோன்னா, இமிடியேட் சப்போர்ட்னு பார்த்தோம்னா 19,014. இது ஒரு இமிடியேட் சப்போர்ட்டாக இருக்கும். அடுத்து ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோம்னா 19,000 என்னோட ஹை. இந்த ஹையை பிரேக் பண்ணால் மார்க்கெட் மேல் நோக்கி போகிறது வாய்ப்பு இருக்கும். இறங்குறதுன்னு பார்த்தோம்னா டவுன்னு முடிவு பண்ணுறது எப்போ டவுன்னு முடிவு பண்ணலாம்னா, நம்ம டேவோட லோ 19,925 பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் கீழே போகிறது வாய்ப்பு இருக்கும். டவுன் சைடு சப்போர்ட்னு பார்த்தோம்னா 19,837, 18,777 இந்த ரெண்டும் சப்போர்ட்டாக இருக்க வாய்ப்பு. ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ நாளைக்கு மார்க்கெட் ஒன்று இந்த ஜோனுக்குள்ளே சைடு வேஸாக இருக்க வாய்ப்பாக தெரியுது. ஒன்று மார்க்கெட் இந்த ரோஸ் கலர் தொட்டுட்டு இந்த மூமெண்ட்டுக்குள்ளே இருக்க வாய்ப்பு இருக்கும். ஒருவேளை மார்க்கெட் இந்த இடத்த விட்டு இறங்கினா, அதாவது நான் சொல்லியிருக்கேன் 19,014ங்கிற லெவலை பிரேக் பண்ணினா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு திருப்பி இந்த என்னோடய டேயோட லோ இதுக்குள்ளே இருக்க வாய்ப்பு இருக்கும். ஒருவேளை ஒரு பெரிய கேப் அப் இருந்து மார்க்கெட் இந்த 19,185 இந்த ரேஞ்சுக்கு மேலே ஓப்பன் ஆனால் 19,221 தொட்டுட்டு மார்க்கெட் திருப்பி இந்த ரோஸ் கலர் டெஸ்ட் பண்ணிட்டு மார்க்கெட் மேலே பார்த்து வாய்ப்பு இருக்கும். இப்போ ஆக்சுவலாக இது செட்டப் படி நடக்கிறது. ஆனால் நியூஸ் படி நடக்கிறதுனால மார்க்கெட் நம்ம அவ்வளோ கிட்ட சொல்ல முடியாது. 2 நாள் லீவ் வருது. இனிமேல் மண்டேங்கும் போது இன்றைக்கி மார்க்கெட் என்ன நடக்குங்கிறது நியூஸில் இருக்கிறனால அவ்வளோ கன்ஃபார்ம் நம்மளால் கிளியராக சொல்ல முடியாது. இது செட்டப் படி மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் இந்த மாதிரி தான் வாய்ப்பு. கீழே டவுன் சைடு வரதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் கம்மியாக தான் தெரியுது. டவுன் சைடு வரணும்னா மார்க்கெட் கேப் டவுனில் ஓப்பன் ஆக மட்டும்தான் மார்க்கெட் கீழே போகிறது வாய்ப்பு இருக்கும். ஒருவேளை கேப் அப்போ நல்ல ஒரு கேப் அப் இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு 200 பாயிண்ட்டுக்கு மேலே கேப் அப் இருந்தால் மார்க்கெட் மேல் நோக்கி அப்சைடு போகிறது வாய்ப்பு இருக்கும். இல்லைன்னா சைடு வேஸாக இருக்க வாய்ப்பு இருக்கும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி எப்படின்னு பார்ப்போம். இப்போ பேங்க் நிஃப்டி எடுத்துக்கிட்டோம். பேங்க் நிஃப்டியில் நம்ம தான் சொல்லியிருந்தோம், இந்த எல்லோக்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆனால் மார்க்கெட் மேல் நோக்கி டேவோட ஹை இந்த ரேஞ்சுக்கு போனோன்னா மார்க்கெட் ஒரு பெரிய மூவ்மெண்ட் இருக்காது. ஒருவேளை அப்படியே மேலே போனாலும் இந்த ரோஸ் கலர் தாண்ட வாய்ப்புலன்னு சொல்லியிருந்தோம். அதுபோல் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த டே ஹை இது தொட்டால் மார்க்கெட் மறுபடியும் செல்லிங் ப்ரெஷர் இருந்துச்சு. மறுபடியும் இந்த டே ஹையிலேயே மார்க்கெட் ஒரு ஓட்டி முடிச்சிட்டாங்க. இன்றைக்கி ஃபுல்லாகவே இதிலே ஃபுல் சைட்வேஸ். இன்றைக்கி காலைல நடந்தோட சரி, அதுக்கப்புறம் மார்க்கெட் பெரிய மூவ்மெண்ட் இல்லை. அப்படியே இருந்தாலும் பிரேக் அவுட் ஆகிற ஆக்சுவலாக ப்ரைஸ் வச்சு பண்ணுறப்ப
ப்ரைஸ் பிரேக் அவுட் நடக்கும், நாங்கள் என்ட்ரி கொடுத்தோம்னா திருப்பி ஸ்டாப் லாஸ் ஹிட்டோம். இதே தான் நீங்கள் நடந்தது ஃபுல்லாகவே. நீங்கள் ஃபுல்லாக ஸ்டாப் எஸ்எல் ஹிட் தான் பெரும்பாலும் நடந்துச்சு. சரி, ஓகே. அடுத்து என்ன மாதிரி நகரத்து வாய்ப்புன்னு பார்ப்போம். இப்போ எல்லாம் ரிமூவ் பண்ணிவிடுவோம். இந்த எல்லோ ஜோன் மட்டும் இருக்கட்டும். இது ஒரு ஸ்டாப் லாஸ் லைனாக தான் இருக்க போக வாய்ப்பு இருக்கும். இப்போ டே கேண்டில் வியூவில் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு டே கேண்டில் பேங்க் நிஃப்டி நேற்றோட ஹையை பிரேக் பண்ணி முடிச்சிருக்காங்க நல்லா கிளியராக. இதுவும் நல்ல ஒரு புல்லிஸ் பொறுத்தான வாய்ப்பு தெரியுது. இப்போ 15 மினிட்ஸ் வச்சு 15 மினிட்ஸில் வழக்கமாக போகிற மாதிரி நம்ம டே ஹையில் லோவிலையும் ப்ளூ கலர் லைன் போட்டிருக்கோம். ஹை இப்போ என்னென்னா 42,840 ஹையும் 42,480 லோவமாக இருக்குது மார்க்கெட்டு. இப்போ ஒரு வேளை மார்க்கெட் நாளைக்கு ஒரு கேப் அப் இருந்து இந்த ஜோன், இப்போ ஒரு ஜோன் போடுறேன், இந்த எல்லோ ஜோனுக்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆனால் மார்க்கெட் அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு நல்லா தெரியுது. நிஃப்டியோட பேங்க் நிஃப்டி ஸ்ட்ராங்காக தெரியுது இந்த இடத்துல இதை பார்க்குறப்ப. ஒரு வேளை இந்த லெவல்ஸ்னு பார்த்தோம்னா, இப்போ லெவல்ஸ்னு பார்த்தோம்னா கீழே இமிடியட் சப்போர்ட்னு பார்த்தோம்னா 42,632 ஒரு சப்போர்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்கும். அதை விட்டா டே லோ 42,480, அதையும் விட்டு கீழே போனால் 42,375. இதை விட்டு இறங்கினா மட்டும்தான் மார்க்கெட் கீழே போகிறது வாய்ப்பு இருக்கும். 42,370 பிரேக் பண்ணால் மார்க்கெட்டு மறுபடியும் டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு கேப் அப்பு இருந்தால் மார்க்கெட் சைடுவேஸாக இருக்க வாய்ப்பு இருக்கும். அந்த கேப் அப்பை பொறுத்து இப்போ 42,800ங்கிறது ஒரு 43,100 இந்த ரேஞ்சுக்கு மேலே கேப் அப் இருந்தால் ஒரு ரீட்டர்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் மார்க்கெட் மேலே போகிறது வாய்ப்பு இருக்கும். இல்லை ஒரு வேளை ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனால் மார்க்கெட் சைடுவேஸாக இருக்கிறது வாய்ப்பு இருக்கும். என்ன மாதிரின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே ஓப்பன் ஆகிறது இந்த ஜோனுக்குள்ளே இருக்க வாய்ப்பு இருக்கும். நீங்கள் நடந்த மாரி பெரும்பாலும் சைடுவேஸாக இருக்க வாய்ப்பு இருக்கும். ஒரு வேளை இந்த 42,630க்கு கீழே மார்க்கெட் ஓப்பன் ஆனால் நான் கொடுத்துருக்க எல்லோ ஜோன் வரைக்கும் போயிட்டு மார்க்கெட் இதுக்குள்ளே சைடுவேஸாக இருக்க வாய்ப்பு இருக்கும். மார்க்கெட் இந்த எல்லோ மேலுள்ள எல்லோ 42,043 இதுக்கு மேலே ஓப்பன் ஆனால் மட்டும்தான் மார்க்கெட் ஒரு ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். மேலே லெவல்ஸ் ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோம்னா 43,000, 43,400, 43,550, 560 இந்த ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட் மேல் சைடு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ செய்திகள் அடிப்பட்டு நடக்கிறதுனால மார்க்கெட் நம்ம என்ன தான் ஒரு ப்ரிடிக்ஷன் பண்ணாலும் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு அந்த ஓப்பன் ஹை கேப் அப் கேப் டவுன் இந்த ப்ராப்ளம் தான் மார்க்கெட் நம்ம நினைக்க மாதிரி நடக்க மாட்டேங்குது. நம்ம என்ன தான் நம்ம ப்ரிடிக்ஷன் பண்ணாலும் நியூஸில் இருக்கனால அது ஒரு கிளியரான ஒரு மூவ்மெண்ட் இருக்க மாட்டேங்குது. ஆனால் மார்க்கெட்டை பொறுத்த 43,000 தாண்டி மேலே ஒரு க்ளோசிங் கொடுத்தாலே மார்க்கெட் அடுத்து அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக தெரியுது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது திங்கள் மாலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.